துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, உந்தன் நாமம் அறிந்து என்னை உம்மேல் வாஞ்சை கொண்டு என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்து என்னை உம்மேல் வாஞ்சை கொண்டு என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, கனத்துக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. எந்தன் கால்கள் செலுத்திடும் போது விரிந்து தாங்கும் திருவை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் செலுத்திடும் போது விரிந்து தாங்கும் திருவை உமது சிறகுகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரன் ஆதாயமே, மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. இந்த வருடம் தொடங்கி அதுக்குள்ளே 2 மாதம் முடிய போகுது இல்லையா? அல்லேலூயா. கடந்து வந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கர்த்தர் செய்த பயங்கரமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லையா? இந்த 2 மாதத்தில் எவ்வளவோ நற்கிரியைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அதெல்லாம் நினைத்து பார்த்து ஒரு நன்றி அறிந்த உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து ஒரு பாடலாய் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்படி அர்ப்பணிப்போடு ஒரு பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. நன்றி இயேசுவே சொல்லுவோம்.
கசப்பாயிருந்த என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததற்காக ஆமென் ஆண்டவரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே, மகிமைப்படுத்துவே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிற ஆண்டவரே. மீண்டும் சொல்லுவோமா, மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென். மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே, நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. சொல்லுவோமா, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை மீண்டும் சொல்லுவோமா, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவர். ஆமென். அப்ப என்னை பாதுகாக்கிற தேவன், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என் பாதுகாப்பவர், என் நேசனீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, நான் துணியாத போது என்னை தூக்கி சுமந்தினி, நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, நான் முடியாத போது என்னை தூக்கி சுமந்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், நம்மளுடைய வேண்டுதலை எல்லாம் கேட்டு தேவன் ஆசீர்வதித்தாரா? நன்றி இயேசுவே சொல்லுவோமா, மீண்டும் சொல்லுவோம். வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். ஆமென். நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில
எங்களோடு இருக்கிறதற்காக கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கு எங்களுக்கு துணையாய் நிற்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு குறைவில்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு எங்களை இம்மட்டுமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் என்னுடைய தகப்பன் வீட்டில் நீர் கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த ஆராதனையுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று பெருக்கெடுத்து செய்வதற்காக, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தி கொண்டு போவதற்காக செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் தேவன் ஒருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது உபதேசிப்பேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே தகப்பனே, அடியேனை ஆண்டவரே, அடியனுடைய உதடுகளை நீர் திறந்தருளுவீராக. அடியனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீங்கள் எனக்கு இரக்கமும் கிருபையும் செய்ய வேண்டும்படியா உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கின்ற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தையானது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க துவங்கினாரோ, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி துவங்கினாரோ அதற்கு இந்த வார்த்தை நம்மை கொண்டு செல்கிறது. ஹல்லேலூயா. நாம் மனம் திரும்பும்படியான காரியத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்தெந்த காரியங்கள்ல இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? ஹல்லேலூயா. அவர் இது எந்த சூழ்நிலையிலிருந்து நம்முடைய அவர் தாவீது ராஜா இப்படியாக ஜெபித்தார் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா அவர் பத்சேபாள் இடத்திலே பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மனிதராய் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் தவறிடுறோம். ஹல்லேலூயா. பிசாசானவன் நமக்கு மறைவாய் வைக்கிற முக்கியமான கனிகளுக்குள்ளே நாம் சில நேரங்களில் சிக்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஹல்லேலூயா. இதுக்குள்ளே எப்படியாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் சிக்கிவிடுகின்றோம். அதே போல தான் தாவீது ராஜாவும் மாம்சத்தின் இச்சையில் விழுந்துட்டார். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய தாவீது ராஜா, நம்முடைய முற்பிதாவான தாவீது ராஜா இப்படியாக ஜெபிக்கிறார். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்றாரு. நிலைவரமான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்குள்ள சுத்த இருதயம் வந்துவிடும். ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு வாழ்வு நல்ல ரத்தம் போகும், ஒரு வாழ்வில் கெட்ட ரத்தம் போகும். இந்த கெட்ட ரத்தத்தை எல்லாம் ஒரு வாழ்வு என்ன பண்ணுமா, அது பம்ப் பண்ணி அது நல்ல ரத்தமாக மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள
பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம இன்று நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மூச்சுக்காற்றாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்முடைய இதயத்தில் இருக்கிற பாவத்தை மன்னித்து, நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற பாவத்தை மன்னித்து 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 பரிசுத்தப்படுத்தி நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. சாதாரணமான உலக பிரகாரமான இருக்கிறவர்களே, அப்போ இருதயத்துக்குள்ளே நம்முடைய சரீரம் கண்ட்ரோலாக இருக்கணும்னா, நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சரீரத்துக்கு சுத்தமான இரத்தம் தேவை. அல்லேலூயா. நம்முடைய இதயத்துக்கு முக்கியமாக சுத்தமான இரத்தம் தேவை. அல்லேலூயா. அப்போ இந்த இதயத்தை அந்த இரத்தம் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீதிமொழிகள் 4:23 நம்ம பார்க்கும்பொழுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். 23:26 பார்க்கும் பொழுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அல்லேலூயா. தாவீது ராஜா எதற்காக இப்படி ஜெபித்திருப்பார்? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்போ தாவீது ஒரு பாவத்தில் விழுந்துட்டார். ஒரே ஒரு பாவம். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு பாவம் தவிர என்று பார்க்கிறோம். அவர் பரிசுத்தவான் என்று பார்க்கிறோம். அதே போல தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் என்ன செஞ்சாலும் நம்முடைய இருதயத்துக்குள்ள உணர்த்தப்படும் பொழுது தாவீது தன்னைத்தானே தாழ்த்தி கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷங்க நம்மள எப்படியாவது நம்ம சிந்தையில் கூட தெரியாமலோ நம்ம பாவம் செய்திருவோம் இல்லைங்களா? அல்லேலூயா. இதே போல தாவீது என்ன பண்ணினாருன்னா, அவர் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த போது கர்த்தர் தாவீதுடைய பாவத்தை மன்னித்தார். இப்பொழுதும் கூட நாம் சங்கீதத்தின் வழியாக நாம் வாசித்தோம் அல்லவா? அதே போல அந்த வார்த்தையில் இருக்கிறபடியாக கர்த்தர் தாவீதுக்கு இறங்கினார். அதே தேவன் நம்ம மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் ஆலயத்தில் நம்முடைய ஊழியக்காரங்க சொல்லும் பொழுது, நம்ம ஆலயத்தில் சில நேரங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் பாவம் செய்திருக்கலாம். நம்ம வேலை செய்கின்ற இடங்களில் நம்முடைய தேவ பிள்ளைகள், நமக்கு பிரியமானவர்கள், நம்ம எச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுதும் கூட சில நேரங்களில் இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் நாம் விழுந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் தாவீது ராஜாவை போல நாம் அவருடைய பாதத்தில் நாம் பணிந்து நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மாத்திரமே. அல்லேலூயா. அவரை மாத்திரம்தான் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள பாவம் இருக்குது இல்லை என்று நம்ம கண்டுபிடிக்கிறது யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின ரோமர் 8:27 நாம் வாசிக்கும் பொழுது, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அப்போது நம்ம பொதுவான இடத்துக்கு வந்துடும். பொதுவான இடத்துக்கு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேதுரு மூலமாக கற்றுக் கொடுக்கிற காரியம், சுத்த இருதயத்தோட ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. நம்ம மற்ற இடங்களுக்கு போகும்பொழுது சரி, ஆலயத்துக்கு வரும் பொழுது சரி, நம்ம சுத்த இருதயத்தோடு நம்ம ஒருவர் ஊக்கமான அன்பு நாம் கூறும் பொழுது அது என்ன பண்ணுங்களாம்? பாவத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வீடானால் சரி, எங்கே ஆனாலும் சரி, நம்ம சுத்த இருதயத்தோடு நம்ம அன்பு கூற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரிடத்தில் நம்மை நாமே தாழ்த்துவோம். ஆண்டவரிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. நாம் இன்றைக்கு வாசிக்க போகின்ற, தியானம் பண்ண போகின்ற தேவனுடைய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம்
31வது வசனம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37:31. யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோம், மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீண்டும் இப்படி சொல்ல போறோம், நான் என்ற வார்த்தையை போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பேன். ஹல்லேலூயா. கீழே வேர் பற்றும் பொழுது மேலே கனி வரும். இந்த கீழே வேர் பற்றும் பொழுது கனியை கொண்டு வருகிறது யார்? 32வது வசனத்தை பொழுது வாசியுங்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். நீங்கள் கீழே வேர் பற்றும் பொழுது சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை கனி கொடுக்க வைக்கும். ஹல்லேலூயா. இங்கே கனி என்பது நான் வெறும் ஆவிக்குரிய கனி என்று மாத்திரம் பேசாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களையும் நான் கனி என்று நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய கனியையும் நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் தேவன் நீங்கள் எப்படி உயர்ந்திருக்க வேண்டும், எப்படி வளர்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்கள். அதை தான் கனி என்றும் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலையை கவனித்து பார்த்தால் நாம் நினைக்கிறது மாதிரியும் என் வாழ்க்கை அமையவில்லை, தேவன் நினைச்சது மாதிரியும் என் வாழ்க்கை போக மாட்டேங்குது. அது என்னுடைய காரணத்தினால, அல்லது நான் ஆவிக்குரிய கனிகளாகிய அந்த ஆவியின் கனிகளை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன், ஆனால் என்னால் அதில் முடியவில்லை, தோற்று போகிறேன். அல்லது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நான் தோற்று போகிறேன். நான் வேர் பற்றுகிறதுல என்ன பிரச்சனை இருக்கிறது, அல்லது அந்த கனி கொடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை 100% விசுவாசியுங்கள். நீங்கள் கீழே வேர் பற்றுவீர்கள், மேலே கனி கொடுப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னோடு பேசும், சுலபமா என்னோடு பேசும் ஆண்டவரே. துணையுள்ளா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திடவாரும். துணையுள்ளா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திடவாரும். நாதனின் வருகை தாமதமானால், நாதனின் வருகை தாமதமானால் விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, எனக்கு உம் கிருபை போதுமே, என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே, என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை
பேசும் ஆண்டவரே. நாங்கள் கீழே வேர் பெற்றும்படியாகவும் மேலே கனி கொடுக்கிறவர்களாகவும் தேவரீர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் சபையை பார்த்து அல்லது உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு மரத்தோடு ஒப்பிடுகிறார். எதோடு ஒப்பிடுகிறார்? ஒரு மரத்தோடு. அதுவும் சும்மா மரம் கிடையாது, கனி கொடுக்கிற மரத்தோடு ஒப்பிடுகிறார். நீங்கள் கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறீர்கள், உங்களை அப்படியாக தான் உங்களை நான் நாட்டி இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, எத்தனையோ செடிகள் இருக்கிறது. சில செடிகள் வெறும் முள்ளை தரும், சில செடிகள் வெறும் இலைகளை மட்டும்தான் கொடுக்குமே அன்றி வேற ஒன்றும் கொடுக்காது. சில மரம் ஆலமரம் போல இருக்கிறதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும், வேர்கள் அப்படியே மேல இருந்தெல்லாம் கீழே வருகிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு கனியும் நமக்கு என்ன கிடைக்காது, இருக்காது இல்லையா? சோ ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரங்களில் ஒன்றாக அல்ல, உங்களை நான் கனி கொடுக்கிற மரங்களாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் கனி கொடுக்கிற மரம். அல்லேலூயா. அதுவும் பிட்டர் ஃப்ரூட் கிடையாது, கசப்பான கனி அல்ல, அல்லது புளிப்பான கனி அல்ல. என்ன கனியா? ஸ்வீட்டான கனி. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு திரும்ப சொல்லுங்க, தேவன் உங்களை இனிமையான, ஸ்வீட் கண்ணா தமிழ்ல, இனிப்பான கனித்தரும் மரமாய் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. So basically you are a fruit bearing tree. நீங்கள் பேசிக்காவே நீங்கள் கனி கொடுக்கின்ற மரமாய் இருக்கிறீர்கள். ஆனால் இப்ப கை கொடுத்ததெல்லாம் ஓகே, சந்தோஷமா இருந்துச்சா? இப்போ நீங்க உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க, நான் உண்மையாக கனி கொடுக்கின்றேனா? ஒரு கேள்வி. அப்படியே நான் கொடுத்தாலும் என் கனி ஏன் ஸ்வீட்டா இல்ல, ஏன் கசப்பா இருக்கிறது, ஏன் புளிப்பா இருக்கிறது, ஏன் அதை வாயில வைக்க முடியவில்லை, ஏன் இந்த கனியை யாரும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை? ஒரு பெரிய கொஸ்டின் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏன் இந்த காரியம் நடக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் அல்லது என்னுடைய உள்ளார்ந்த மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். ஒருவேளை பிரச்சனை இருக்குமா, அந்த பிரச்சனை நிமித்தமாக தான் ஒண்ணு கனி கொடுக்காம இருக்கிறது, இல்லைன்னா கனி ஸ்வீட்டா இல்லாம இருக்கிறது. அல்லேலூயா. அடிப்படையாகவே ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய நல்ல கனி எப்பொழுது வரும் என்றால் மரத்தினுடைய வேரை பொறுத்து இருக்கிறது. சரிங்களா? மரத்தினுடைய வேரை பொறுத்து இருக்கிறது. இந்த வேர் ஆழமாக இறங்கி அது அப்படியே படர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் அல்லது விட்டமின்ஸ், அந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய சகல அந்த 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 சத்து பொருட்களை எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு அது மேலே அனுப்பும். மரத்திற்குள்ள என்ன செய்யும்? அந்த வேர் உள்ளே அனுப்பும். அப்போ உள்ளே அனுப்பினால் இந்த சத்து தான் என்னவாய் மாறும்? பிறகு கனியாக மாறும். ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனை எங்க இருக்குது? வேர்ல இருக்குது. வேர் வீக்காய் போனா, வேர் சரியில்லாமல் போனால் அந்த தண்ணீரை உறிஞ்சுவதற்குரிய சக்தி அதற்கு இருக்காது. எனவே என்ன பண்ணாது? கனி கொடுக்காது. ஹல்லேலூயா. சோ நல்லா கவனித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மளை வேர் கொண்டு நல்ல வேர் இருக்கிற மாதிரி தான் நம்மளை வைத்திருக்கிறார். அடிப்படையாகவே நம்மளை கனி கொடுக்கிற மரமாக தான் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய வேர் ரொம்ப பலவீனமா இருக்கிறது. நம்மளுடைய வேர் ரொம்ப எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கிறது. அந்த தண்ணீரை உறிஞ்சு கொள்ள முடியவில்லை. அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ எடுத்துக்கொள்ள முடியவில்லை. முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்? நல்லா கவனித்து பார்த்தால், நீங்கள் பொதுவாக இந்த கார்டனிங் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும்.
அடிப்படையாகவே சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேரானது நல்ல நிலத்தில் இருந்தால் மட்டும்தான் அதனால தண்ணீரை எடுக்க முடியும். ஆமா தானே? நல்ல நிலத்தில் இருக்கணும். மோசமான நிலத்தில் இருந்தால், தண்ணீர் இல்லாத ட்ரை லேண்ட்ல வனாந்தரம் போல இருக்கக்கூடிய ஒரு மண்ணுக்குள் ஒரு செடி இருந்தால் வேரானது என்ன செய்ய முடியாது? தண்ணீரை எடுக்கவும் முடியாது. அந்த வேர் என்ன செஞ்சிடும்? பலவீனப்பட்டும் போய்விடும். ஆமா தானே? அல்லேலூயா. ஒருவேளை அந்த அந்த ரொம்ப சகதியான இடத்துல நீங்க இந்த செடி இருந்தாலும் கூட, ஓவர் தண்ணி நிமித்தமாய், ஓவரான அந்த சகதி நிமித்தமாய் அந்த வேரை பாழாக்கி விடும். கரெக்டா? அழுகி போய்விடும். சோ அழுகி போகிறபடினால் அந்த வேரினால் நிலைத்திருக்க முடியாது, சத்தை உறிந்து கொள்ள முடியாது, தண்ணீரை உறிந்து கொள்ள முடியாது. எனவே கனியும் கிடைக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த விதையை குறித்ததான காரியத்தை பற்றி பேசும் பொழுது, நல்ல நிலத்தில் விழுந்த விதைதான் 30, 60, 100 என்ன செய்ததான்? பலன் கொடுத்தது. ஆனால் கற்பாறையின் மேல அந்த கற்பாறையின் மேல் விழுந்த அந்த விதையானது என்ன செஞ்சதான்? கொஞ்சம் வளர்ந்தது, அப்புறம் என்ன செய்து விட்டது? கருகி போய்விட்டது. வழி அருகே விழுந்தது என்ன செய்தது? பறவை பட்சிகள் வந்து அதை கொத்தி கொண்டு போய்விட்டது. முட்செடிகளுக்குள்ளே வளர்ந்தது என்ன ஆச்சு? அது நெருக்கி போட்டது. இந்த உவமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ நாம் எங்கே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. அந்த எங்கே என்ற கேள்வி இருக்கிறதே, அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் உங்களுடைய சுய அறிவிலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள். நீங்கள் உங்களுடைய சுய அறிவிலே நாட்டப்பட்டிருக்கிற எல்லா மனுஷனுக்கும் அறிவு இருக்கு இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் எப்படி வளர வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், வாழ்க்கையில பெரிய ஆளாக வேண்டும் என்ற எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. நல்ல விஷயம்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்களோ உங்களுடைய சுய அறிவிலே மாத்திரம் நீங்கள் நிலை கொண்டவர்களாய், நான் நினைப்பது சரி, நான் யோசிப்பது சரி, என்னுடைய திங்கிங் சரி, என்னுடைய பிளானிங் சரி என்று உங்களுடைய சுய அந்த அறிவிலே, அந்த சுய ஒப்பீனியன்ல மாத்திரம் நீங்கள் நிலை கொண்டிருந்தால் உங்களுடைய வேர் பாதிக்கப்படும். உங்களுடைய வேர் பாதிக்கப்படும். ஏனென்றால் சுய அறிவு என்றைக்கும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஹல்லேலூயா. சுய அறிவு என்றைக்கும் ஜெயித்து விடாது. சுய ஆலோசனை என்றைக்குமே அது நிரந்தரமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் உலக வழக்கத்திலே நாம் நிலை கொண்டிருப்போம். நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு சில பேர் உலக வழக்கத்திலே நாம் நாட்டப்பட்டிருப்போம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை செய்யறாங்க, அதனால நானும் இதை செய்யறேன். என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் இதை நம்புறாங்க, அதனால நானும் இதை நம்புகிறேன். என்னுடைய ஊர் வழக்கம் இது, எனவே நானும் இதை செய்கிறேன். ஹல்லேலூயா. என்னதான் கிறிஸ்துவுக்குள் வந்தாலும், என்னதான் சர்ச்சுக்குள்ள வந்தாலும், என்னதான் வேதத்தை வாசித்தாலும், என்னதான் ஜெபித்தாலும் கூட அந்த ஊர் வழக்கம் என்று ஒன்று இருக்கிறது. எங்க குடும்ப வழக்கம் என்று இருக்கிறது. எங்களுடைய பாரம்பரியம் என்று ஒன்று இருக்கிறது. இதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனவே அந்த பாரம்பரியமோ அல்லது குடும்ப வழக்கமோ அல்லது ஊர் வழக்கமோ அல்லது உலக வழக்கத்திலே நீங்கள் நாட்டப்பட்டிருந்தால் உங்கள் வேர் பாதிக்கப்படும். அல்லேலூயா. உலக வழக்கத்திலே உங்களுடைய வேர் நாட்டப்பட்டிருந்தால் உங்கள் வேர் என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். அதனால் சோர்ந்து போய்விடும். அதனால் தண்ணீரை எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கே மினரல்ஸ் இருக்காது. நீங்கள் எடுத்து அந்த வேர் மினரல்ஸ் எடுக்க முடியாதபடினால் மேலே என்ன கொடுக்காது? கனி கொடுக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்களுடைய எண்ணம் அவிவிசுவாசமாய் அல்லது அவிவிசுவாசிகளோடு இணைந்திருந்தாலும் இதே பிரச்சனை தான், உங்கள் வேர் பாதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய இருதயம் பாவம் நிறைந்ததாய் இருந்தால் உங்களுடைய வேர் பாதிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் இருந்தால் உங்களுடைய வேர் பாதிக்கப்படும். நீங்கள் தேவனை தேடாமல் இருந்தால் உங்களுடைய வேர் பாதிக்கப்படும். எனவே ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் நல்ல நிலத்தில்
நாட்டப்படுங்கள். ஹல்லேலூயா. எது நல்ல நிலம்? எது? என் தேவனுடைய சமூகமே நல்ல நிலமா இருக்கிறது. It is a perfect one. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? My God is a perfect God. என்னுடைய கர்த்தர் ஒரு முழுமை நிறைந்தவர். அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அவருக்குள்ளே வல்லமை இருக்கிறது, அவருக்குள்ளே அறிவு நிறைந்திருக்கிறது, அவருக்குள்ளே ஞானம் பொங்கி வழிகிறது, அவருக்குள்ளே தேவ வார்த்தை இருக்கிறது, அவருக்குள்ளே சத்தியம் இருக்கிறது, அவருக்குள்ளே ஒளி இருக்கிறது, அவருக்குள்ளே சகலமும் நிரம்பி இருக்கிறது. ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கும், ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்கும், ஒரு மனுஷனை குழியிலிருந்து தூக்கி விடுவதற்கும் சகல வல்லமையும் அதிகாரமும் என் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அவரிடத்திலே சத்தியம் இருக்கிறது, அவரிடத்திலே ஜீவ வார்த்தை இருக்கிறது, அவரிடத்திலே கிருபை இருக்கிறது, அவரிடத்திலே இரக்கம் இருக்கிறது, அவரிடத்திலே இல்லை என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அவரிடத்திலே சுகம் இருக்கிறது, அவரிடத்திலே பலன் இருக்கிறது, அவரிடத்திலே ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவரிடத்திலே சமாதானம் இருக்கிறது, அவரிடத்திலே சந்தோஷம் இருக்கிறது. அவரில் நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் அநேக நேரங்களில் அவருக்குள் நிலை நிற்கிறதை நாம் வெறுத்து அல்லது அவருக்குள் நிலை நிற்கிறதை குறித்து யோசிக்காமல் நாம் வேற எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் யூத ஜனமே, என் தேவ ஜனமே, என் சபையே, என் தேவ பிள்ளையே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கீழே வேர்பற்று, நல்ல நிலத்தில் வேர்பற்று, நல்ல நிலமாகிய இயேசுவினிடத்தில் வேர்பற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார், அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு துணையாளனாய் இருக்கிறார், நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எனவே எந்த மனுஷன் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டிருக்கிறானோ அவனுடைய வேர் பலனாய் இருக்கும். அந்த வேர் கிறிஸ்துவுக்குள் பற்றி இருக்கும். அப்பொழுது அவன் கனிகளை கொடுக்கிறவனாக இருப்பான். நான் முன்னாடியே சொன்னேன், கனி என்பது வெறும் நீங்க நினைக்கிறது போல ஆவிக்குரிய கனி மாத்திரமல்ல, சகல ஆசீர்வாதங்களும், சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், சகல ஆவிக்குரிய குணாதிசயங்களும், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு மகிமையான வாழ்க்கையும் தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த மகிமையான வாழ்க்கையுமே. ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட கனியுள்ள அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் உங்கள் வாழ்க்கையில அருளி செய்வதற்கு ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார், எனக்குள்ளே நீ வேர்பற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேர் பற்றுதலை குறித்தும், இந்த வேர் பற்றுகிறதினால் எப்படி கனி உண்டாகுகிறதை குறித்தும் இன்னைக்கு நாம் வேதத்தின் அடிப்படையில சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை கேட்க வாஞ்சியா இருக்கிறீர்கள்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேத வசனம் தேவை? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சத்தியம் எனக்கு வேணும் ஐயா, உங்க கிருபை எனக்கு வேணும் ஐயா, உங்க சத்தியமும் கிருபையும் தான் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு நாள், இழந்ததை திருப்பி கொள்ளுகிற ஒரு நாள். இந்த நாள் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கிற நாள். தயவு செய்து வந்துட்டு ஏதோ பார்த்து விட்டு போறோம் என்று போய்விடாதீர்கள். எதையாவது ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு போங்கள். எல்லாருக்கும் அவர் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க. நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு மரம், நம்மளை தேவன் கனி கொடுக்கிற மரமாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த மரமானது மரத்திற்குள்ளே அடியிலே, நிலத்திற்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த வேரானது அந்த மண்ணுக்குள்ளே, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த மரமானது உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸையும் என்ன செய்தாது? இழுத்துக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. என்ன செய்தான்? இழுத்துக் கொள்ளுகிறது, அப்சர்வ் பண்ணுது. வேற என்ன செய்யுமா? அப்சர்வ் பண்ணும். ஹல்லேலூயா. இழுத்துக் கொள்ளும், உறிஞ்சு கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறீர்கள், ஆமா தானே? ஆனால் உள்ளே இருக்கிற நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தியத்தையும் அவருடைய ஆவியையும் உறிஞ்சு கொள்ளுகிறீர்கள்? சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்
நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவனுக்கு ஒப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இலை உதிர மாட்டான்னு வசனம் இருக்கு. அவனுடைய மரம், அவனுடைய வேர் நீர்கால்களில் ஓரமாய் இருக்கிறதா. அப்போ அந்த வேரானது தண்ணீரை என்ன செய்தா, உறிஞ்சு கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. மினரல்ஸ் என்ன பண்ணுது, உறிஞ்சு கொள்ளுகிறது, எடுத்துக் கொள்ளுகிறது. அந்த வேரினுடைய அடிப்படையே தேவனுடைய மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரையும் மினரல்ஸும் எடுத்துக் கொள்ளுகிறது தான். அதேதான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் மேலே கனி கொடுக்க வேண்டும் என்றால் கீழே, under the surface, under the ground, when no one sees, யாரும் பார்க்காத நேரத்தில், தனிமையான நேரத்தில், மறைக்கப்பட்ட சூழ்நிலையில், உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் தேவனோடு அவருடைய வல்லமையையும் அவருடைய ஆவியையும் அவருடைய வார்த்தையும் எத்தனை பேர் உறிஞ்சு கொள்கிறீர்கள்? That is the question. Hallelujah. இன்றைக்கு நாம் அடிப்படையாகவே வேதத்தை வாசிக்கிறது இல்ல. Many people are not reading the Bible. இந்த வேத வசனத்திற்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவ சத்தியம் இருக்கிறது, ஒரு மனுஷனுக்கு தேவையான சகலமும் உள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிற நேரத்தில், நாம் தியானம் பண்ணுகின்ற நேரத்தில், நாம் தேவனோடு அமர்ந்து, ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே, உமது சத்திய வார்த்தைகளை பேசும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது தேவன் தமது ஞானத்தை ஊற்றுகிறார், அறிவை கொடுக்கிறார், விசேஷித்த கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், வல்லமைகளை கொடுக்கிறார். சகலத்தையும் இந்த சத்தியத்தின் மூலமாய் ஒரு மனுஷனை தேவன் ஞானவானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னுடைய வேர், தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே தேவ சத்தியத்தோடு இருந்து வேத சத்தியத்தை எவன் ஒருவன் உறிஞ்சு கொள்ளுகிறானோ, அதன் மேல வாஞ்சியா இருக்கிறானோ, பேதை ஞானியாய் மாறுவான், பலவீனன் பலவானாய் மாறுவான். ஹல்லேலூயா. பேதை ஞானியா மாறுறானா, பலவீனன் பலவானாய் மாறுகிறானா, தள்ளப்பட்டவன் மேலே எழும்பி நிற்கிறானா? ஆண்டவர் ஒரு மனுஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதற்குரிய அடிப்படை சத்துள்ள உணவே இந்த வேத வசனம் மட்டும்தான். ஹல்லேலூயா. நான் ரீசெண்டா ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. வேத வசனம் என்பது தேவனுடைய இருதயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்திற்குள் அவருடைய வல்லமை இருக்கிறது. சும்மா ஏதோ வாசிட்டு போறோம், அப்படி வாசிச்சோம்னா ஒரு நாள்ல 2 நாள்ல இது ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம், நல்ல ரீடர்ஸா இருந்தா. ஆனால் வாசிக்கிறது இங்க மேட்டர் இல்ல, உறிஞ்சு கொள்ளுகிறதா மேட்டர். உள்ளுக்குள்ள சத்து இருக்கு. வேர் மண்ணை உறிஞ்சிக்காதுங்க, மண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் உறிஞ்சுக்கும், சத்தை உறிஞ்சுக்கும். ஹல்லேலூயா. நீ நிறைய பேர் பார்த்திருக்கிற வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறது நல்ல பழக்கம், நல்ல விஷயம், தொடர்ந்து செய்யுங்கள். நிறைய வசனத்தை மெமரி பண்ணி உங்களுடைய ஜெபத்துல வார்த்தைகளை பயன்படுத்துங்க, நல்ல விஷயம். ஆனால் வெறும் வசனத்தை சொல்லுகிறதுனால அது எதற்கு ஒப்புமையா இருக்கு தெரியுமா? வெண்கலை ஓசையை போல இருக்குது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. உள்ள இருக்கிற சத்த உறிஞ்சுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருங்கள். அல்லேலூயா. தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் நிரம்புகிறவர்களாய் இருங்கள். அன்னைக்கு அநேக பேர் தேவ சமூகத்துக்கு போய் உட்கார்ந்தா ரொம்ப நேரம் தேவ பிரசன்னத்தை உணரவே முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு இடைவெளி, கேப் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தேவ பிரசன்னத்தை உணரவே முடியல. 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது தேவ பிரசன்னத்தை உணர்றதுக்கு. ஆனா ஒன்ஸ் நீங்க உண்மையாய் போய் ஜெபித்து தேவனுடைய கிருபையினால் இந்த தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த பிரசன்னம் உங்களை விட்டு விலகாதபடிக்கு அதை நீங்கள் காத்து கொண்டிருங்கள். எப்பொழுதும் அடுத்த முறை ஜெபத்துக்கு போய் ஸ்தோத்திரம்னு ஆரம்பிச்சா போதும், தேவ பிரசன்னத்துல நிரப்பப்படணும், ஆவியானவருடைய லீடிங் இருக்கணும். அடுத்த முறை பைபிளை திறந்தா ட்ரையா போக கூடாது, ஆவியானவருடைய வெளிப்பாடு வர ஆரம்பிச்சிடணும். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து வாக்கு கடங்க பெருமூச்சோட விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவத்துக்குள்ள டக்குன்னு உள்ள போயிடணும். உள்ள
ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் சில குறிப்புகளை குடிப்பார். நம்மளுடைய வாயை பயன்படுத்தி அவர் ஜெபிக்கவும் ஆரம்பிப்பார். அந்த பிரசனத்திற்குள் இம்மீடியட்டாக போக பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பிரசனம் அடிக்கடி நம்மளை விட்டு குறைவதற்கு காரணம் என்னவென்றால், நாம் அவ்வப்போது நாம் உலகத்தின் மேல ரொம்ப டிவோட்டடா போயிடுறோம். ரொம்ப வாஞ்சையாய் உலக காரியத்துல கவனிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவ பிரசன்னம் மட்டும் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரு டெய்லரா இருந்தால் தையல் தச்சிட்டு இருக்கும் போது மைண்ட் சும்மா தானே இருக்குது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாடல பாடுங்க. எதுவுமே பண்ண முடியல, பக்கத்துல ஒரு 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 மியூசிக் சிஸ்டம் வைத்து பாடலை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, நல்ல செய்திகள் தேவ வசனங்களை கேளுங்க. இப்படி நீங்கள் ஒருவருக்கு ஒரு வசனங்களை பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டும் இருக்கும் பொழுது எப்பொழுதும் தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே நிரம்பி இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறானது கிறிஸ்து என்ற நல்ல நிலத்தில் இருந்து அவருடைய பிரசனத்தையும் அவருடைய சத்தியத்தையும் உரிந்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே யோவான் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். சீஷன், ஆண்டவருடைய சீஷன், கடைக்குட்டி. அவன் தான் கடைக்குட்டி, இருக்கிறதுல சின்ன பையன். ஹல்லேலூயா. வாலிபத்தில் இருக்கிறவன். அவன் ஆண்டவரோடு ரொம்ப பிரியமா இருக்கிறவன். இருக்கிற 12 சீஷர்கள்ல ஒரு செல்ல சீஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த யோவான் தான். எத்தனை பேருக்கு இந்த யோவானை தெரியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த யோவானை குறித்து வசனம் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். யோவானின் புத்தகம், சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் பேர் என்ன போட்டிருக்கு? இயேசுவுக்கு, ஹல்லேலூயா, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சம்பவம் மாதிரி, ஒரு பிக்சர் மாதிரி தெரியும். ஒரு செல்ல சீஷன் இருக்கிறான், அவன் இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறான். அந்த சீஷனை எப்படி அடையாளப்படுத்துகிறது? அன்புள்ள ஒரு சீஷன் என்று. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ இந்த சீஷன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இருக்கிறதை போல வேற எந்த சீஷனும் இயேசுவை டச் கூட பண்றதில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? இவன் எப்படி இருக்கிறான்? சாய்ந்து ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு நல்ல டைட்டா உட்கார்ந்து இருக்கிறான். மற்ற எந்த சீஷனும் இயேசு கிட்ட என்ன பண்றது இல்ல, அப்படி இல்ல, ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நிக்கிறானுங்க. கேட்டா பயம்ன்றானுங்க, கேட்டா ஐயோ அவரு குரு, அவர் பெரியவர்ன்றாங்க. ஆனா நம்ம யோவானுக்கு தெரியும், அவர் குருன்னு தெரியும், அவர் தேவன்னு தெரியும், எல்லாம் தெரியும். பட் ஸ்டில் அவன் இன்னும் ரொம்ப திக்கா, இன்னும் க்ளோஸா ஆண்டவருடைய மார்பில சாய்ந்து கொண்டு அமர்ந்திருக்கிறான். அதுல ஒரு வார்த்தை, இது ஒரு பிக்சரைசேஷன் இதுல இருக்கிறது. இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. அது ஒரு வார்த்தை வருகிறது, அன்புள்ள சீஷன். நல்ல கவனிங்க. யார் ஒருவருக்கு கிறிஸ்துவின் மேல் அன்பு இருக்கிறதோ அவன் தான் கிறிஸ்துவை வேர் பற்றி கொள்ள முடியுமா? யார் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவினுடைய ஆவி அந்த பிரசனத்தையும் அந்த சத்தியத்தையும் உறிஞ்சு கொண்டே இருப்பானா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல அன்பு இல்லாமல் தேவ பிரசனத்தை உணர முடியாது. தேவன் மேல அன்பு இல்லாமல் தேவ சத்தியத்தை வாங்க வேண்டும், உறிஞ்சு கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்காது. அதனாலதான் கடமைக்காக பைபிள் வாசிக்கிறது, கடமைக்காக ஜெபிக்கிறது, கடமைக்காக கோவிலுக்கு வருது, கடமைக்காக எதையாவது ஒன்று செய்து விட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஏன் வேலை முக்கியம் ஓடுறது. ஆண்டவர் மேல அன்பு இருக்கிறவன் எந்த வேலை செய்தாலும் தேவனோடு இருப்பான். அவனுடைய வேர் ஆண்டவருக்குள் பற்றி இருக்கும். அவன் நடக்கும் போதும் ஓடும் போதும், அவன் தொழில் செய்யும் பொழுதும், அவன் வெளியிலே போகும் பொழுதும், ஒரு வியாபாரியோடு பேசும் பொழுதும், அவனுடைய வீட்டு வேலைகளை செய்யும் பொழுதும், அவன் ஸ்கூல்ல இருக்கும் பொழுதும், அவன் காலேஜில் இருக்கும் பொழுதும், எப்பொழுதுமே தேவனோடு கனெக்டட்ல இருப்பான். அவனுடைய வேர் கிறிஸ்துவுக்குள் பற்றி தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் மார்பில சாஞ்சிருக்கிறான். என்ன தெரியுமா அர்த்தம்? He is deeply connected. அவன் அதிகமாய் உறிஞ்சு கொண்டே இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட. அவர் யாரு? மற்ற சீஷர்களுடைய பார்வையை விட இவனுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசங்க.
இவன் கொஞ்சம் இயேசுவை வித்தியாசமா பார்க்கறான். எல்லாரும் இயேசுவை பேதுரு கூட சொல்லிட்டான், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நான் அறிந்திருக்கிறேன், இது உனக்கு மாம்சரத்தை வெளிப்படுத்துற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் வார்த்தை எல்லாம் இருந்தாலும் பேதுருக்கு தெரியாத அநேக ரகசியங்கள் யோவானுக்கு தெரியும். இவன் இன்னும் டீப்பரா பார்க்கறான் ஆண்டவரை, இன்னும் டீப்பரா. அந்த வேர், யோவானுடைய வேர் இன்னும் ஆழமா போகுது, இன்னும் ஆழமா. பத்தல இன்னும் ஏதோ புதுசான எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரை, உங்கள்கிட்ட புதிய அனுபவத்தை எதிர்பார்க்கிறேன், புதிய சத்தியத்தை எதிர்பார்க்கிறேன். இன்னும் 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 டீப்பர் 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 டீப்பர். வேர் போய்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. வேர் போய்கிட்டே இருக்குது, ஆழத்திற்கு போகுது. ஆழத்திற்கு போகிறபடினால் அவனுக்கு கண்கள் தெளிவடைய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவனுடைய கண்கள் தெளிவாகுது, அவனுடைய கண்கள் தெளிவாகுது. என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. என்ன வசனம் சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனம் அவன் இருதயத்திலே உள்ளே வருகிறது. ஆண்டவரோடு டீப்பரா கனெக்ட் ஆனதுனால, வேற ஆழமாய் பற்றி போனதுனால இவனுக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இவன் எழுதினான், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. ஆதி, இட் மீன்ஸ் தி பிகினிங். ஆதியாகமம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேர்ட் பிகினிங் is nothing but my Lord. ஒரு வெளிப்பாடை எழுதுறாங்க. ஹல்லேலூயா. தேவகுமாரன் என்ற வெளிப்பாடு எல்லாருக்கும் வந்துருச்சுங்க. பட் அதையும் தாண்டி இவன் கொஞ்சம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள அவன் வாஞ்சியா இருக்கிறபடி நான் ஆழத்திற்குள்ள போகிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லித் தரார், உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை, எப்படி நடத்த முடியவில்லை, எப்படி நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? இல்ல தொழில் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு கொண்டு போகணும், ஸ்பிரிச்சுவல் லெவல்ல ரொம்ப லோவா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல இன்னும் வல்லமையாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? உங்களுடைய ஊழியத்திலே தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் ஆழமாய் வேர்பற்றினால் தேவன் உங்கள் கண்களை திறந்து ஆழத்தை உங்களுக்கு காண்பிப்பார். He will tell you the secret. ஹல்லேலூயா. தொழிலை இன்னும் எப்படி கொண்டு போகணும், குடும்பத்தை இன்னும் எப்படி அழகா கொண்டு போகணும், எப்படி இனிமே நம்ம வாழ்க்கையை நம்ம இன்னும் அழகா எடுத்துட்டு போகணும், ஊழியத்தை இன்னும் எப்படி இன்னும் வல்லமையா எப்படி மேல கொண்டு போகணும், எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இது உங்களுடைய சுய அறிவு உங்களுக்கு சொல்லித் தராதுங்க, உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் உங்களுக்கு சொல்லித் தராதுங்க, உங்களுடைய உலக வழக்கம் உங்களுக்கு சொல்லித் தராது, உங்களுடைய பாரம்பரியம் இது உங்களுக்கு சொல்லித் தராது. என் கிறிஸ்து இயேசு இது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ இந்த தண்ணீரையும் மினரல்ஸையும் இந்த வேர் உறிஞ்சி கொள்ளும் பொழுது இந்த தண்ணீரையும் மினரல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அது அப்படியே இந்த ஸ்டெம் வழியா அந்த மரத்திற்குள்ளே உள்ளே வர ஆரம்பிக்கிறது. கீழே இருக்கிற அந்த தண்ணீரும் அந்த சத்து பொருட்களும் என்ன ஆகுது, இப்போ மேலே வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இது வெளியில பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ், உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, எந்த அளவுக்கு நல்ல கவனிங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வேர் பற்றி தண்ணீரையும் அந்த சத்து பொருட்களையும் உறிஞ்சுகிறீர்களோ, அந்த தண்ணீரும் அந்த சத்து பொருட்களும் ஆகிய அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, அது சகல டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்கிற தேவ பிரசன்னமும் நீங்கள் அனுபவிக்கிற தேவ சத்தியமும் அது ஏதோ உங்க அறிவை அல்லது ஏதோ உங்க மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக மாத்திரம் தேவன் அதை கொடுக்கிறதில்லை. மாறாக அந்த தேவ பிரசன்னமானது உங்க வாழ்க்கையினுடைய பல பகுதிகளுக்கு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல பகுதிகளுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும். உங்க அறிவு என்ற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் உள்ள வரும். உங்க ஞானம் என்ற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும்.
உங்களுடைய சரீர பலத்திற்குள்ளே, சரீரத்திற்குள்ளே அது ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் பார்க்கிற அந்த வேலைக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க பேசுகிற ஜனங்களுக்குள்ளே அது ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் சபையிலே ஒருத்தரை சந்திக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் பார்க்கிற தொழிலுக்குள்ளே அது ஸ்ப்ரெட் ஆகும். தொழில வேலை பார்க்கிறவர்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும். அது பரவும். அது பரவும். உள்ளுக்குள்ள சும்மா இருக்காது. தேவ பிரசன்னம் ஸ்ப்ரெட் ஆகும். ஹல்லேலூயா. உள்ளே வேர் பற்றும் பொழுது, கீழே வேர் பற்றும் பொழுது, அது மேலே எல்லா கிளைகளுக்கும் என்ன செய்தாது? ஸ்ப்ரெட் ஆகுதா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? மேலே என்ன செய்தா? ஸ்ப்ரெட் ஆகுது. வெளியில தெரியாது, உள்ளதான் தெரியும். உள்ள ஓடிட்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில இருக்கிற யாருக்கும் அது தெரியாது. எது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்? ஒவ்வொரு இலை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நான் இங்க போக மாட்டேன்லாம் அது சொல்லாது. எனக்கு இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய, அந்த ரைட் கார்னர்ல இருக்கக்கூடிய, அந்த சப் பிரான்ச்ல இருக்கக்கூடிய 4வது இலைக்கு நான் போக மாட்டேன்னு அது சொல்லாது. தேவ பிரசனம் இங்க போக மாட்டேன், அங்க போக மாட்டேன்னு சொல்லாது. உங்களை சார்ந்த சகல டிபார்ட்மெண்ட் அது போய் சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு போக மாட்டேங்குதே பாஸ்டர். ஏன் பாஸ்டர்? எனக்கு கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறீங்க. தண்ணி எவ்வளவுதான் உறிஞ்சிருக்கிறீங்க? கொஞ்சம் தண்ணி உறிஞ்சா கொஞ்ச தூரத்துக்கு தான் ஏறும். இன்னும் உறிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஏறும். இன்னும் கொஞ்சம் எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஏறும். தேவ பிரசனமும் அதே மாதிரிதான். நீங்க தேவ பிரசனத்தை ஆண்டவர் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள 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 அது உங்களுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே வளர்கிற இந்த தேவ பிரசன்னமானது உங்கள் கணவனை தொடும், உங்கள் மனைவியை தொடும், உன் பிள்ளைகளை தொடும். நீங்க அவனுக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க தேவ பிரசன்னமே அவனை மாற்ற ஆரம்பிக்கும். தேவ பிரசன்ன சமாதானத்தை கொண்டு வரும். தேவ பிரசன்ன குடும்பத்தின் சகல காரியத்தையும் மாற்றும். எனவே நீங்கள் ஏதோ போட்டு போராடாதீங்க ஒரு காரியத்திற்காக. சிம்பிளி யூ டு ஒன் திங். தேவ பிரசன்னம் பெருகணும்னு மட்டும் அதிகமா ஜெபிங்க. அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆனா வெளியில ஒண்ணும் தெரியாது, வெளியில எதுவுமே தெரியாது. ஆனா அது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எப்படி பாஸ்டர் அறிந்து கொள்ள முடியும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். We live by faith என்ற ஒரு வசனம் இருக்கும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் ஓகே 6வது வசனத்தை வாசி. நாம் தரிசித்து நடவாமல். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். We live by faith, not by sight. நாங்கள் கண்டு வாழவில்லை, விசுவாசித்து வாழ்கிறோம். நாங்கள் பார்த்து வாழ்கிறதில்லை, விசுவாசித்து வாழ்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தை நாங்கள் இன்னும் காணவில்லை, விசுவாசித்து பரலோகத்துக்குரியவர்களாய் வாழுகிறோம். இயேசுவை இங்க யாராச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இயேசுவை கண்டதில்லை, ஆனால் விசுவாசத்திலே நான் இயேசுவின் பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா எனக்கு தெரியாது. நான் வெளியில பார்க்கிறேனா? இதுவரைக்கும் நான் இன்னும் அதை நான் நினைத்ததை அனுபவிக்கவில்லை. But still I believe நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். ஆபிரகாம் அந்த காரான் என்ற தேசத்திலிருந்து வரவழைத்த பொழுது, இயேசு தேவன் அவனை வரவழைத்த பொழுது ஆண்டவர் அவனை வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சந்ததி என பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும். ஆனா இன்னும் அவன் அனுபவிக்கல. ஆனா அவன் எப்படி தெரியுமா வாழ்றான்? சந்ததிகளுடைய தகப்பனாய் வாழுகிறான். இதான் faith. ஹல்லேலூயா. இன்னும் அனுபவிக்கலங்க.
இன்னும் நான் பார்க்கலங்க, இன்னும் என்னுடைய பிள்ளையை நான் பார்க்கவில்லை, இன்னும் நான் ஆண்டவர் கொடுக்க போகிற தேசத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை, அங்க இன்னும் நான் ஒரு சென்ட் நிலம் கூட இன்னும் வாங்கல, ஆனால் அந்த கானான் தேசத்தில் நடக்கும் பொழுது அந்த தேசத்தினுடைய தகப்பனை நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இன்னும் என் சந்ததியை பார்க்கவில்லை, ஆனால் நான் சந்ததிகளின் தகப்பனாய் நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா. Abraham lived by faith, not by sight. பார்த்து வாழவில்லை, விசுவாசித்து வாழுகிறான். இதுதான் இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். டேய், நீ கண்டு விசுவாசிக்கிறவனாயிராமல் காணாமல் விசுவாசிக்கிறவனாயிரு. காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் ஆசீர்வாதத்தை காணாமல் இருக்கலாம், இன்னும் தேவனுடைய அந்த வரங்களை காணாமல் இருக்கலாம், இன்னும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் ஆசீர்வாதத்திற்குட்பட்டவர்கள். இதான் ஃபெய்த். ஹல்லேலூயா. உள்ள ஏனா இந்த ஃபெய்த் அல்லது இந்த ஃபெய்த்னால வரக்கூடிய இந்த வார்த்தை எதனால வருது தெரியுமா? உள்ள ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிரசன்னத்தினால. அந்த தேவ பிரசன்னம் தான் நம்மளை விசுவாசத்துக்கு நேரா வழி நடத்தும். தேவ பிரசன்னம் பயத்துக்கு நேரா இழுத்துட்டு போகாது. பலவீனம் ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம சொல்றோம்ல, ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு, இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா உள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்படி சொல்லாத, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், இந்த பலவீனம் உன்னை ஒன்னும் செய்யாது, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும், நீ எதுக்கும் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய சரீரத்திற்கும் தேவனாய் இருக்கிறேன், நான் சுகம் கொடுக்கிற கர்த்தர். எகிப்துல உண்டு பண்ண எந்த வியாதியும் உன் மேல நான் வர விட மாட்டேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபம் உன் மேல வர விட மாட்டேன். உனக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக தானே நான் சிலுவையில நான் மரித்தேன், நான் மரித்து நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன், என்னுடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. உள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் சொல்லுவோம், எனக்கு பலவீனம் வந்தாலும் நான் அவரை பாடுவேன், எனக்கு சுகவீனம் வந்தாலும் நான் அவரை துதிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் விசுவாசத்துல வாழ்றது. பினான்ஸ்ல லோ ஆகும் பொழுது, பொருளாதாரத்துல குறைவு ஏற்படும் பொழுது, ஒரு விதமான ட்ரைனஸ் வரும்போது, அவ்வளவுதான் இப்பயே ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல, அங்க கடன் வாங்கலாமா, இந்த அங்க கடன் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களே, இங்கே ஓடலாமா, இந்த அந்த மனிதரை சார்ந்து கொள்ளலாமா, அவரிடத்தில் போய் கொஞ்சம் பச்சமாய் பேசினால் ஏதாவது கொடுப்பார் என்ற இந்த எண்ணம் வருதுனாலே தேவ பிரசனம் குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். இம்மீடியட்டா தேவ சமூகத்துக்கு போய் அத்தாவே என்னை நிரப்பும், அந்த வேர் பற்றட்டும், அந்த வேர் ஆழமாய் போட்டும், அந்த வேர் சத்தியத்திற்குள்ளே மூழ்கட்டும். அப்பொழுது சத்தியமும் தேவ பிரசனமும் உங்களுக்குள்ளே நிரம்ப 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 உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கும். என் கர்த்தர் என் வாழ்க்கையில் தீமையை அனுமதிக்க மாட்டார். நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் காகங்களை கொண்டு போஷிக்க என் தேவனால் முடியும். எனக்காக தேவன் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்து என்னை நிரப்ப அவரால் முடியும். We speak this. விசுவாசத்தினால நம்ம பேச ஆரம்பிப்போம், பயப்பட மாட்டோம். பயப்படுறவன் கடனை பத்தி யோசிப்பான், பயப்படுறவன் தான் குறுக்கு வழியை யோசிப்பான், பயப்படுறவன் தான் பதறி போய் ஓடுவான். ஆனால் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். அதனால் விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா? அப்படின்னு கேள்வினாலதான், கேட்கறதுனால வரும். By hearing, வசனத்தை பேசும் பொழுது கேட்கிறோமே, அதனால வரும். ஹல்லேலூயா. விசுவாசம் எங்க இருந்து வரும்னா வசனத்திலிருந்து தான் வருமா. வேர் சத்திய வசனத்தை உறிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் சத்திய வசனத்திலிருந்து என்ன எழும்புமா? விசுவாசம் எழும்பும், ஃபெய்த் எழும்பும். நான் தோற்று போக மாட்டேன், நான் ஜெயிப்பேன், நான் தோற்று போவதற்காக நான் பிறக்கல, என் இயேசு எனக்காய் வெற்றி சிறந்திருக்கிறார், எனக்கும் அந்த வெற்றியை தருவார். எங்க இருந்து வரும் இந்த ஃபெய்த்? எங்க இருந்து வரும்? வசனத்தினால தான் வரும், தேவ பிரசன்னத்தினால தான் வரும்.
ஒரு மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரத்தினுடைய சகல பிரான்சஸ்குள்ளேயும் சத்து போய் சேருதுன்னா எங்க இருந்து வருது? வேற அந்த சத்தை எடுக்கிறதுனாலதான் அங்க எல்லாத்துக்கும் போகுது இல்லையா? அது மாதிரிதான் விசுவாசம் எங்க இருந்து வருது? தேவ பிரசனமோ தேவ சத்தியத்திலிருந்து அந்த விசுவாசம் முளைக்குமே தவிர சும்மா முளைக்காது. எனக்கு விசுவாசமே வர மாட்டேங்குது. உங்களை மாதிரி என்னால விசுவாசமா இருக்க முடியல, அவங்கள மாதிரி என்னால ஃபெய்த்தா பேச முடியல. காரணம், வசனத்திற்குள் இன்னும் மூழ்கவில்லை, வேறு இன்னும் வசனத்தை அதிகமா எடுத்துக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெளிந்து விட்டார், சரிங்களா? ஆனா அந்த உயிர் தெளிந்த சங்கதி யாருக்கும் தெரியாது, எஸ்பெஷலி சீஷர்களுக்கு தெரியாது. சீஷர்களுக்கு தெரியாமல் இருந்த போது இந்த மகதலேனா மரியாள் ஒரு கூட்டம், நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன் இல்லையா, போய் பார்த்து விட்டு அங்கே தூதன் சொன்னது நிமித்தமாய் மீண்டும் சீஷரிடத்துல சொல்லுகிறார்கள், ஐயா இயேசு உயிர் தெழுந்து விட்டார், நான் ஒரு தேவ தூதனை பார்த்தேன். ஹல்லேலூயா. உடனடியாக இந்த பேதுருவும் யோவானும் என்ன பண்றாங்க? வேகமா கல்லறைக்கு என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. முந்தி ஓடுனது யாரு? யோவான் முந்தி ஓடுறாரு. 2 பேர் ரன்னிங் ரேஸ்ல வச்சா யார் ஃபர்ஸ்ட் போனது? யோவான். ஏன்னா அவர் தான் யங் சாப், அவர் நல்ல ஸ்ட்ராங். எங்க பேதுரு யாரு? கொஞ்சம் வயசாயிருச்சு, கொஞ்சம் ஒரு முதிர் வயதுக்குள்ள வந்துட்டார் அவரு. ஹல்லேலூயா. முதிர் வயதுனா வயசான தாத்தா அப்படி கிடையாது, ஒரு திருமணம் ஆகி அப்படிப்பட்ட ஒரு வயதுக்குள்ள இருக்கிறார். அதனால வேகம் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு? யோவானுக்கு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப கல்லறைக்கு போய் பார்க்கிறாங்க. கல்லறை போய் பார்த்தா கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது. யோவான் உள்ளே போறான். இப்ப வாசிங்க ஒரு வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த அது யார்? அந்த மற்ற சீஷன், அவன் தான் யோவான், சரிங்களா? அவன் தான் யோவான். முந்தி வந்த மற்ற சீஷன் இருக்குல்ல, அவன் தான் யோவான். வாசிங்க ஆண்டி, ஃபர்ஸ்ட் இருந்து வாசிங்க ஆண்டி, ஃபர்ஸ்ட் இருந்து வாசிங்க ஆண்டி. முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனாகிய யோவான் உள்ள வந்தான், சீஷனும். அப்பொழுது உள்ளே பிரவேசித்து என்ன செய்தானா? கொஞ்சம் சொல்லுங்க, என்ன பண்ணானா? ஆனா யார் விசுவாசிக்கல? உள்ள போன பேதுரு விசுவாசிக்கல. வெளியில பார்த்த உடனே, ஹல்லேலூயா, வெளியில பார்த்த உடனே யோவான் அதை கண்டு என் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று விசுவாசித்தான். யார் அவனுக்கு சொல்லி தரல. எந்த தூதனும் பரலோகத்திலிருந்து யோவானுக்கு என்ன பண்ணல? சொல்லி தரல. எந்த பெரிய அப்போஸ்தலர்கள் டாக்டரன்ஸ் வெளிப்படுத்தி அவனுக்கு என்ன பண்ணல? சொல்லி தரல. ஆனால் அவனுடைய இருதயத்திலே ஒரு பெரிய எண்ணம் வருகிறது, நிச்சயமாகவே என் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆனா வெளியில சொல்ல முடியல. ஏன்னா எங்க கூட்டத்தின் தலையே விசுவாசிக்கல, கூட்டத்தில் இருக்கிற யாரும் நம்பல. இந்த நேரத்துல நான் நம்புகிறேன்ப்பா, இயேசு வந்துட்டாரா. ஏய் சும்மா இரு, நீ கடைக்குட்டி, நீ ஜூனியர், நீ என்ன பண்ணு, அமைதியாருன்னு அவனை அடக்கி வச்சிருவாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் நல்லா தெரியும், இயேசு உயிர் தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று எப்படி இவனுக்கு தெரியும் தெரியுமா? இவன் ஏற்கனவே இயேசுவின் மார்போடு சாய்ந்து தேவ பிரசனத்தையும் சத்தியத்தையும் அதிகமா எடுத்துக்கொண்டே இருக்கிறான். இந்த தேவ பிரசனமும் தேவ சத்தியமும் தான் இந்த கல்லறை திறக்கப்பட்ட இந்த கல்லறையை பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரிந்து விட்டது, இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இப்ப உங்களுக்கு இந்த ஃபெய்த் சும்மா வராது. இந்த ஃபெய்த் ஏதோ நம்ம பைபிளை படிக்கிறனாலதான் வந்துடாது. ஆண்டவருக்குள் அந்த பிரசனத்தையும் சத்தியத்தையும் எவ்வளவு உறிஞ்சுகிறோமோ அதுதான் ஒரு ஃபெய்த்தாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த ஃபெய்த்னாலதான் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிரசன்னம் மயப்படுவதாக. இந்த 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 தண்ணீர் இருக்கு பாருங்க, இந்த தண்ணீர், இந்த நியூட்ரிஷன்ஸ், இந்த இந்த மினரல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இலைகளுக்குள்ளெல்லாம் போகுது பாருங்க, எல்லாம் போயிடும். அப்பொழுது இந்த சூரிய வெளிச்சம் இருக்கு பாருங்க, இந்த சூரியனுடைய வெளிச்சமும் சூரியனுடைய உஷ்ணமும் சூரியனுடைய வல்லமையும் இந்த செடியை நிரப்பும். என்ன பண்ணும்? இந்த செடி அப்படியே நிரப்பும். the light, the power and the heat, சூரியனுடைய வெளிச்சம், அதனுடைய வல்லமை, அதனுடைய வெப்பம் இந்த செடி என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நிரப்பும். இந்த செடியை நிரப்பும் பொழுது இந்த சூரிய வெளிச்சம் அந்த செடியிலே, அந்த இலைகளிலே இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் இருக்கு. இப்ப கீழே இருக்கிற மினரல்ஸ் இப்ப எங்க வந்திருக்கு? இப்ப அந்த மேல இருக்கக்கூடிய அந்த இலைகள் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ், அந்த தண்ணீர், அந்த மினரல், அந்த சத்து பொருளை இந்த சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அது என்னவா மாறும்னா குளுக்கோஸா அல்லது ஒரு சுகரா அல்லது ஒரு ஸ்வீட்னஸ் அது ஏற்படுத்த ஆரம்பிக்குமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சமையல் பண்ணிருக்கிறீங்க? எத்தனை பேர் குக் பண்றீங்க? சொல்லுங்க. குக் பண்றீங்களா? ஓகே. குக்கர்ல தண்ணீரை போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் பருப்பை போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் அரிசியை போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் லைட்டா உப்பை போட்டு அப்புறம் நீங்க மூடி வச்சு விசில் விட்டு ஓபன் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும்? பொங்கல் வந்திருக்கும். வெரி குட். வந்திருக்கா? நீங்க உள்ள பொங்கல் போட்டீங்களா? இல்ல. என்ன போட்டீங்க? வெறும் அரிசி. சாப்பிட முடியுமா? அரிசியை தனியா சாப்பிட முடியும். உள்ள பருப்பு போட்டீங்க. பருப்பை தனியா சாப்பிட முடியுமா? முடியாது. கொதிக்கிற தண்ணீரை குடிக்க முடியுமா? எல்லாத்தையும் ஒன்னா உள்ள போட்டு மூடி வச்சு ஒரு 10 விசில் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா என்ன வருது? பொங்கல் வருது. the same way சத்தியத்தையும் ஆழத்திலே எடுத்துக்கொண்டு 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 வர 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 ஹல்லேலூயா, உங்களுடைய விசுவாசம் பெருகிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனா வெளியில ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வருவார். ஒரு நாள் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். ஒரு நாள் ஆபிரகாமும் மனைவியாகிய சாராயும் அந்த அந்த சமபூமியிலே, மம்ரே என்று சொல்லப்படுகிற சமபூமியிலே அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அவர்கள் தேவ பிரசன்னத்தையும் சத்தியத்தையும் உட்வாங்கினவர்கள். விசுவாசத்திலே ஆபிரகாம் வளர்ந்தவன். இப்படி விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் 99வது வயது. அப்பொழுது எந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார் என்றெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்த பொழுது ஆபிரகாமுக்கு 99வது வயது. வந்து சொல்லுகிறார், உற்ப காலகட்டத்திலே நீ ஒரு குமாரனை சுமந்து கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமும் அவனுடைய ஃபெய்த்தும் ஆண்டவர் தமது கிருபையினாலே அதை தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய கிருபை எப்ப நம்மளை சந்திக்கும் என்றே தெரியாது. ஆண்டவர் எப்பொழுது நம்மளை மீட் பண்ணுவார்னே தெரியாது. ஆண்டவர் எப்பொழுது தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதே தெரியாது. ஆண்டவர் எப்பொழுது நீங்கள் கேட்டதை உங்க கையில கொடுப்பார் என்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஒரு நாள் என் கர்த்தர் வருவார், அதை எனக்கு செய்து கொடுப்பார். ஒரு நாள் என் தேவன் என்னை சந்திப்பார், என் தலையை உயர்த்துவார். ஒரு நாள் என் ஆண்டவரை நான் பார்ப்பேன், அவர் எனக்கு சகலத்தையும் கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நிறைவாகிறதை நான் பார்ப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்திப்பார், அப்பொழுது எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்திப்பார், அப்பொழுது என்னுடைய பொருளாதாரத்தின் சாபங்கள் மாறும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்திப்பார், அப்பொழுது என் தேவனின் தலையை உயர்த்துவார். ஒரு நாள் கர்த்தர் பிள்ளைகளை சந்திப்பார், அவன் கர்த்தருக்காய் எழும்புவான். ஹல்லேலூயா. அது வரைக்கும் தேவ பிரசன்னம், சத்தியம், விசுவாசம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 21:7 வாசி. யோவான் 21:7. ஆதலால் எங்க முதல்ல யோவானை பத்தி படிக்கும் போது அவனுக்கு ஒரு பேர் வச்சோம். என்ன பேரு?
அன்பா இருந்த சீசன். ரெண்டாவது என்ன படிச்சோம்? முந்தி வந்த சீசன். திரும்ப இப்ப என்ன படிக்கிறோம் பாருங்க. அவனுக்கு என்ன அடைமொழி, நமக்கு என்ன அடைமொழி? உங்களுக்கு ஒரு சீசன், நீங்க சீசனா இருக்கிறீங்க இல்லையா? நீங்க சீசனா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சீசன் பேர் வச்சுக்கலாம்? முரட்டாட்டம் உள்ள சீசன், குத்துகிற சீசன், கேள்வி கேட்கும் சீசன், அவிவிசுவாசியான சீசன். அப்படியா? இல்ல இல்ல, அன்பான சீசன், முந்தி ஓடுகிற சீசன், பிரியமான சீசன், செல்ல சீசன். வேற என்ன சொல்லலாம்? உங்களுக்கு நீங்க பேர் வைங்க, என்ன பேர் வைப்பீங்க? அதுதான் பாஸ்டர் வர மாட்டேங்குது. இன்னைக்கு தர சொல்லியிருக்கிறீங்க, ஒரு 10 நாள் டைம் கொடுக்க பேர் யோசித்துறேன்றீங்களா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் யார்? அவரு யோவான். யோவான் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். போதும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. ஒரு 2 முறை உயிர் தெழுந்த காரியத்தை வெளிப்படுத்தினாரு. வந்து சொல்றார், நான் தான் இயேசுன்னு சொல்றாரு. ஆனா இந்த மகதலேனா மரியாளுக்கு ஒரு முறை தன்னை வெளிப்படுத்தினார், ஆஃப்டர் தி ரெசரக்ஷன். அப்போ மரியாள்னால் இவர் தான் இயேசு என்று கண்டுபிடிக்க முடியவே தோட்டக்காரர் என்று நினைத்தாளாம். என்ன நினைச்சாலாம்? அப்புறம் ஒரு 2 சீஷர் எம்மா ஊருக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா, அப்ப இயேசு தம்மை வெளிப்படுத்தினாரா. அப்ப இந்த 2 சீஷர்கள் என்ன நினைத்தார்களா? வழிப்போக்கன்னு நினைச்சாங்களா. என்ன நினைச்சாங்களா? வழிப்போக்கன்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சீஷர்கள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது இயேசு உள்ள வந்த உடனே உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை சமாதானம்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்க, சீஷர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? பேயின்னு நினைச்சிருப்பானுங்க. சமாதானம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அப்படிதான் நினைச்சானுங்கன்னா பாத்துக்கங்களேன். ஏன்னா இயேசுவ ஒரு வார்த்தை கூட, எப்ப ஆண்டவரே உயிரோட வந்தீங்க, அந்த உயிர்த்தெழுதல் எப்படி ஆண்டவரே இருந்துச்சு, நீங்க வந்தது எங்களுக்கு சொல்லவே இல்லை ஆண்டவரே, ஏதாவது கேட்டிருக்கணுமா? என்ன பேசினானுங்கன்னு இருக்கு? ஒண்ணுமே பேசலையா. ஒண்ணுமேனா ஒண்ணுமே பேசலையா, அமைதியா இருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு இன்னும் கர்த்தர், நம்ம இயேசுதான் அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் அந்த எண்ணமே அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறானுங்க. இப்ப இயேசு ரொம்ப நாள் ஆச்சு, வெளிப்படவே இல்லை. அதனால பேதுருவும் மற்ற சீஷர்களுக்கு கடுப்பாகி மீன் பிடிக்க என்ன பண்ணிட்டானுங்க? போயிட்டாங்க. இப்ப மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்கல. காலையில அதிகாலை ஆயிடுச்சு. தூரத்துல ஒருவர் நிக்கிறாரு. அவர் அங்க இருந்து கேட்கிறாரு, பிள்ளைகளே எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்கிறாரு. அப்ப சத்தம் போட்டு கேட்கிறாருன்னா அவர் யாருன்னு தெளிவா தெரியாது, தூரமா இருக்கிறாங்க இல்லையா? மீன் பிடிக்கிற இடம் பக்கத்துல இருக்காது, தூரமா தான் இருக்கும். அவர் கரையில நிக்கிறாரு. கரையில நின்றுட்டு நம்ம எல்லாம் வசனம் படிக்கிறதுனால இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா உள்ள இருக்கிற மீன் பிடிக்கிறவங்களுக்கு அவர் யாருனே பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. பிள்ளைகளே எனக்கு ஏதாச்சும் சாப்பிட, யோ போயா இங்க ஒண்ணும் கிடைக்கல, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? ஐயா எங்களுக்கு என்ன என்ன ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு கத்தி இருப்பானுங்க. அப்ப அங்க இருந்து அவர் சொல்றாரு, யாரு? பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு அவர் சொல்றாரு, இந்த பக்கமா வளைய போடு கிடைக்கும், இந்த பக்கமா வளைய போடு கிடைக்கும். ஒரு பக்கத்துல இந்த இந்த படகுல இருக்கிற பேசியிருப்பானுங்க. அங்க இருந்து ஒருவேளை அவருக்கு தெரியுதோ, பக்கத்துல இருக்கிற எனக்கு தெரியல, அங்க இருந்து எப்படி தெரியுது? சும்மா ட்ரை பண்ணி வேணா பாப்போமே. போடுறானுங்க. என்ன வந்துருச்சு? மீன் வந்துருச்சு. அல்லேலூயா, மீன் வந்துருச்சு. இப்ப யோவான் சொல்றான், பேதுரு வந்து நிக்கிறது கர்த்தர், வந்து நிக்கிறது. இந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சிச்சு? யாருக்கும் தெரியலங்க இவர் இயேசு, இவர் தான் நம்ம கர்த்தர்னு. இவனுக்கு மட்டும் எப்படி தெரிந்தது இவர் தான் கர்த்தர் என்று? ஹல்லேலூயா. பிரசன்னம், வேத சத்தியம் அவனுடைய வேறு ஆழமா இருக்கிறது. விசுவாசம், அவன் ஏற்கனவே கல்லறை திறந்த பொழுதே விசுவாசம் முளைத்து விட்டது. விசுவாசத்தினுடைய பெருக்கம் இப்பொழுது தேவனை வந்து சந்தித்து விட்டார். இவன் கண்கள் தெளிவாக விட்டது. வந்து நிற்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. வந்து நிற்கிறது கர்த்தர். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுது வேண்டுமானாலும் தேவன் உங்களை வந்து சந்திப்பார். At any time
at any day, any season, he may come and bless you. அவர் வந்து உங்களை எப்போ வேணுமானாலும் ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் தேவ பிரசன்னத்தையும் விசுவாசத்தையும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் வருவார், ஏற்ற நேரத்தில் வருவார். வேதத்தை இதுவரைக்கும் வாசித்து பார்த்ததுல நினைக்காத நேரத்துல தான் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சிம்சோனுடைய தாய் ரொம்ப நாள குழந்தைக்காய் காத்திருந்தான், நினைக்காத நேரத்தில் கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. எங்க தேசம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிதியோன் நினைச்சிட்டு இருந்தான், நினைக்காத நேரத்தில் கர்த்தர் வந்தார். நினையாத நேரம். அதனால நீங்க நினையாத நேரத்தில் தான் தேவன் வருவார். நான் சொல்றது வருகை பற்றி பேசல, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக, உங்களுடைய கனிகளை கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை வந்து நம்மளை ஒரு நாள் சந்திக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப அவர் வந்துட்டா என்ன நடக்கும்னு மட்டும் நான் சொல்றேன். அவர் வந்து நீ ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த கிருபை என்ன செய்யணும் சொல்றேன். நான் அந்த செடியை பற்றி நான் பேசி கொண்டிருந்தேன் இல்லையா? சன்லைட் பட்ட மாத்திரத்துல அந்த மினரல்ஸ் எல்லாம் என்னவா மாறுதான்? சுகராய் மாறுது, குளுக்கோஸாய் மாறுது, ஸ்வீட்டா மாறுது. நான் சொன்னேன்ல, இப்போ அந்த ஸ்வீட் மெச்சூர் ஆகி வளர்ந்து 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 கனியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. என்னவா மாறிடும்? அது கனியாய் மாறும். ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? அந்த ஸ்வீட்னஸ் அப்படியே என்னவா மாறிடும்? அழகா ஒரு கனியாய் மாறி அது நல்ல மெச்சூர்டாகி, அந்த மெச்சூர்டான அந்த வளர்ந்த அந்த பூரணமான கனியிலிருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து, அந்த தோட்டக்காரன், உங்களை விதைத்த தோட்டக்காரன் வந்து அந்த கனியை எடுத்து புசிக்கும் பொழுது, நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை என்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. கனி அப்பொழுதுதான் வரும். என்னதான் உரம் போட்டாலும் தேவ கிருபை இல்லைன்னா கனி வராது. ஆமா தானே? என்னதான் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் தேவன் அறிவு கொடுக்கலன்னா படிக்க முடியாது. ஆமா தானே? என்னதான் பெரிய டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க பாடி முழுசையும் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாலும் இயேசு அற்புதம் செய்யலைன்னா சுகம் கிடைக்காது. ஆமா தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய அறிவா யோசனை பண்ணி 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 ஒரு பெரிய தாட்டை பண்ணி, அதை செஞ்சணும் இதை செஞ்சணும், இப்படி பண்ணிடணும், இந்த வீடை இப்படி கட்டணும், அந்த காரை இப்படி வாங்கிடணும், இந்த பிசினஸ் இப்படி கொண்டு போகணும், நம்மளுடைய வேலை இப்படி மாத்தணும், இந்த இடத்துல போய் திருமணம் பண்ணிடணும், அந்த இடத்துல போய் பிள்ளைக்கு பேர் வைக்கணும், அந்த சர்ச்சில் போய் அந்த பாஸ்டர் கிட்ட கையில பிளெஸிங்ஸ் வாங்கணும், இந்த ஊர்ல யோர்தான் நதியில போய் ஞானஸ்நானம் வாங்கினாலும் இயேசு ரட்சிப்பு தரலனா ஹல்லேலூயா. எனவே அவரை சார்ந்திருங்கள். அவர் வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸை செய்து ஆசீர்வதிப்பார். 99வது வயதிலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். ஏற்ற காலத்துல பிள்ளையை சுமப்பன்னு சொன்னாரு. சாராமாவுடைய வயிற்றுல பிள்ளை பூரணமாக போது அந்த கனி வெளியே வந்தது. அந்த கனியை கையில எடுத்து ஆபிரகாம் சாரால நகைத்தார்களா, சிரிச்சாங்களா. இது எப்படி நடக்கும்? ஆனா நடந்திருக்கியா? நான் கையில ஏந்திட்டு இருக்கிறேன். இது எப்படி நடந்தது? நடந்திருக்கே, நான் கையில ஏந்தி இருக்கேன். How it is possible? எல்லாரும் வாய் திறந்து பிளஸ் கூட பண்ண முடியல. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால பிள்ளைக்கு என்ன தெரியுமா பேர் வச்சாங்க? சிரிப்புன்னு பேர் வச்சாங்க, நகைப்புன்னு பேர் வச்சாங்க. அதனுடைய எபிரேய அர்த்தம் தான் ஈசாக், சிரிப்பு. ஏன்னா என்னை கர்த்தர் சிரிக்க வச்சார். இந்த சிரிப்பு சும்மா சிரிப்பு இல்ல. I cannot believe it, but I am seeing it. என்னால நம்ப முடியல, ஆனா என் கையில இருக்கு. என்னால யோசிக்க முடியல, என் அறிவுக்கும் என் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கு. என்னால அதை கிரகிக்க முடியல, ஆனால் அதை பார்த்துட்டு இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்த நகைப்பு, அதுல வந்த சிரிப்பு. அதனால பிள்ளைக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? சிரிப்புனே பேர் வச்சாங்க. அற்புத சிரிப்புன்னு வச்சுக்கலாமா? அதை ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய வைப்பார். ஒரு நாள் கர்த்தர் சந்திப்பார். One day you will laugh. ஒரு நாள் நீங்க சிரிப்பீங்க. இது எப்படியா நடந்துச்சு எனக்கு தெரியலையே. கர்த்தர் செய்திருக்கிறார்.
அன்றைக்கு அவரை பாடி துதிங்க. கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் செய்யாம இது நடக்கவே நடக்காது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யாம இந்த சிரிப்பு வரவே வராது. ஹல்லேலூயா. உங்களுடைய தேவ பிரசன்னத்தை உறிஞ்சுனீங்களே, அந்த ஜெபம் வீணா போயிடுமா? இங்க கண்ணீரை வடிச்சீங்களே, அது வீணா போயிடுமா? அதெல்லாம் நீங்க தேவ சத்தியத்தை ஆண்டவர்ட்ட உறிஞ்சு வாங்கி கொண்டீங்களே, அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் சும்மா போயிடுமா? தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதெல்லாம் வீணா போயிடுமா? அது ஒரு நாள் நிச்சயம் பலிக்கும், நிச்சயம் பலிக்கும். கர்த்தர் வந்து அதை செய்வார். கர்த்தர் வந்து அதை நிறைவேற்றுவார். கடைசியா ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் இப்போ இயேசு பரமேறி விட்டார். யோவான் இருக்கிறான். இப்போ யோவானுக்கு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு ஆசை, எதையாவது பண்ணணும், பெருசா பண்ணணும்னு ஆசை. எல்லாரும் கவனிக்கிறான். ஒவ்வொருத்தரும் மத்தேயு என்ன பண்றாரு, அவர் ஒரு இயேசுவின் சரித்திரத்தை சுவிசேஷத்தை எழுதுறாரு. மார்க் என்ன பண்றாரு, அவரு எழுதுறாரு. நமக்கும் சுவிசேஷம் எழுதணும்ன்ற என்ன வருது, சரி நம்மளும் எழுதுவோம், ஆனா வித்தியாசமா எழுதுவோம். அவன் எழுதின அத்தனை வசனமும் வித்தியாசமான வசனம். ஹல்லேலூயா. அவன் எழுதின சுவிசேஷம் இயேசுவை தேவனாய் வெளிப்படுத்தினது. அவர் அற்புதம் செய்கிறவராக மட்டுமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தராக மட்டுமல்ல, அவர் உதவி செய்கிறவராக மட்டுமல்ல, அவர் நமக்காய் பாடுபட்டவராகவும் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவராக மட்டுமல்ல, அவர் அற்புதமாக மட்டுமல்ல, அவர் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். பத்தல, யோவானுக்கு பத்தல, இன்னும் பெருசா வேணும், இன்னும் பெருசா வேணும். எனவே இன்னும் தேவ பிரசனம், இன்னும் சத்தியம், இன்னும் விசுவாசம், இன்னும் ஆண்டவருக்குள்ள இந்த விசுவாசம் வளருது. ஆண்டவருடைய கிருபைக்காய் காத்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் ஆண்டவர் சபைகளுக்கு நிருபத்தை எழுத சொல்றாரு. எழுதுறான் நிருபம், ஆழமான சத்தியங்கள் கொண்ட நிருபத்தை எழுதுகிற 3 நிருபங்களை அவன் எழுதி அவன் சபைகளுக்கு அனுப்பினார். இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணுகிற இந்த நாளிலும், பிரசங்கத்தை கேட்கிற இந்த நாளிலும் அவன் எழுதின நிருபங்கள் அநேக திருச்சபைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. அநேகரை ஊழியக்காரர்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு பத்தல, இன்னும் வேணும் ஆண்டவரே. இந்த கனி கொடுக்கிறது பத்தல, நான் இன்னும் கனி கொடுக்கணும். அதனால இன்னும் தேவ பிரசன்னம், இன்னும் ஆழமா வேர் போகுது. இன்னும் தேவ சத்தியத்தை உறிஞ்சுக்கிறான், இன்னும் காத்திருக்கிறான், இன்னும் விசுவாசத்துல ஓடுறான். ஒரு நாள் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1-2 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். நல்ல கவனிங்க. இதுக்கு பின்பு அவன் பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை அவன் கண்களில் பார்க்கிறான். முன்னைய எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. அவனுக்கு ஒரு சத்தம் வருது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். ஹல்லேலூயா. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கனியை கொடுக்கணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆழம் எந்த அளவுக்கு வேற ஆழமா போகுதோ அந்த அளவுக்கு கனி மேல எழும்பினுச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆசை, எந்த ஊழியக்காரனும் செய்யாத நான் செய்யணும்னு ஆசைப்பட்டான். பெருசா செய்யணும்னு நினைச்சான். ஆழத்துல வேற போட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய வேற ஆழமா போச்சு. ஆண்டவர் உயரத்துல கொண்டு போனார். யோவானை போல கடைசி காலத்தை குறித்து யாரும் பேசவே இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ தெளிவா கடைசி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத டீடைல்டா எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் செத்தானான்னு கூட தெரியாது, அவனை குறித்து எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழமாக தேவனுக்குள்ள இருந்தீனா நீ வித்தியாசமான கனி கொடுப்ப. உன் கனியை எவனும் டச்சே பண்ண முடியாது. அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் தாவீதினுடைய பராக்கிரமசாலி லிஸ்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பராக்கிரமசாலி லிஸ்ட் வரும்.
இவன் அவன் பேரு, இன்னாருடைய மகன் இவன், இன்னாருடைய மகன் இவன், இன்னாருடைய மகன் இவன், அப்படி சொல்லிட்டு அவருடைய பராக்கிரமத்தை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இன்னொரு வேர்டு சேர்ந்து வரும். இந்த பாருங்க, அந்த யோசேபாத்து போல இவன் இல்லை, இவனுக்கு வல்லமை இருக்கு, ஆனா அங்க பாருங்க அந்த ஷம்மா அவன மாதிரி இல்லை. எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு இது தெரியும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு? கரெக்ட். அந்த முதல் 3 பராக்கிரமசாலிகள் யோசேபாத், ஷம்மா, எலியேசர், இந்த 3 பேரை குறித்து அப்படியே அதுக்கு பின்னாடி நிறைய பராக்கிரமசாலி வருவாங்க. இவன் அவனுடைய அம்பை எடுத்தால், ஈட்டி எடுத்தால் என்றால் 300 பேரை அடிச்சிருவான், நொறுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் வரும். ஆனாலும் அந்த முந்தின பராக்கிரமசாலியை போல இல்லை. அது மாதிரிதான் எத்தனையோ பேர் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, ஆகிலும் யோவானை போல அல்ல. எத்தனையோ பேர் கடைசி காலத்தை குறித்து பேசினார்கள், ஆனாலும் யோவானை போல அல்ல. அவன் அடிச்சுக்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை உயர்த்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். எந்த அளவுக்கு ஆழமா கீழே வேர் பற்றீங்களோ அந்த அளவுக்கு ஆழமா பெரிய கனிகளை கொடுப்பீர்கள். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவ பிரசன்னம், தேவ சத்தியம், அதனாலே வருகிற விசுவாசம், இப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் கர்த்தர் கிருபையாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், கனிகளை கொடுப்பீர்கள். இந்த செய்தியை நான் முடிக்கும் பொழுது ஒரு எச்சரிப்பின் செய்தியை நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நல்ல கனி கொடாத மரங்களின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது, வேறருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எவைகளோ அவைகளை வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடுக்கிற மரமோ அது பரலோகத்தில் சேர்க்கப்படும். எச்சரிப்பின் வார்த்தையும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் கனி கொடுக்கணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த கனிக்காய் காத்திருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் அப்படியே கரங்களை மட்டும் உயர்த்திடுங்க. This is the presence of God. This is church of God. தயவு செய்து கொஞ்ச நேரம் இந்த உலகத்தின் காரியத்தை அப்படியே மறந்துட்டு, சர்ச்சுக்கு வெளியில நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மறந்துட்டு, நேரானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு போகும்போது தேவ பிரசன்னத்தை வாங்கிட்டு போயிடணும். நான் வீட்டுல போய் அதை பெருக பண்ணணும். இது வரைக்கும் அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிச்சதே இல்லை, இன்னைக்கு அந்த பிரசன்னத்தை வாங்கிட்டு போயிடணும். இந்த தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த தீர்மானத்தோடு ஆண்டவரை பார்த்து நில்லுங்க. உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க ஐயான்னு சொல்லுங்க. உங்க பிரசனம் என்ன நிரப்பினுச்சுன்னா போதும், அதை பிடிச்சிட்டு நான் ஆழமா நான் போயிருவேன். எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, thank you Jesus. பிரசன்னம் தாரும் தேவனே, நல்ல தகப்பனே, கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்த ஒவ்வொருவரையும் நாம் தியானித்து பார்த்து யோவானை போல இன்னும் அதிகமாய் ஆழமாய் வேர் பற்றி கொண்டு அவன் எப்படி தேவனுடைய வருகையை குறித்ததான சத்தியத்தை வெளிப்படுத்தினானோ, அவர் தேவாதி தேவனாய் வரப்போகிறார் என்பதை, பரலோகத்தில் இருக்கிற ரகசியங்களை நமக்கு பெற்றுக்கொண்டு அதை நமக்கு கற்றுக் கொடுத்தது போல இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிற ரகசியங்களை காணும்படி, அவர் மீண்டுமாய் வரப்போகிறார் என்பத சத்தியத்தை இன்னும் அதிகமான ஆழத்தோடு கூட புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு கனிகளை எங்களுக்கு வாழ்க்கையில் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அவர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பல வசனங்களை பார்த்தோம். அவர் வந்து எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்பதையும் புரிந்து கொண்டு நாம் சத்தியத்தின் மேலே சத்தியம் அடைவோம். சத்தியத்தின் மேலே சத்தியத்தை பெற்றுக்கொள்வோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும்.
ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவர் உங்களை வெறுமையாய் அனுப்பல, தேவ பிரசனத்தை நிரப்பி அனுப்புகிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.